சேலம் கிழக்கு மாவட்ட தலைவர் திரு அர்த்தநாரி அவர்கள் ஏற்பாட்டில் வாக்கு திருட்டை அமலப்படுத்துவதற்கான கையெழுத்து இயக்கம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த கையெழுத்து இயக்கத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே கையொப்பமிட இருக்கிறார்கள். வாக்குகளை பாதுகாக்க வேண்டும், அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும், ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும். இந்த அடிப்படையில் வாக்கு திருடர்களை அம்பலப்படுத்துவதற்காகவும் பிஜேபி ஆட்சியாளர்களும் தேர்தல் ஆணையம் சேர்ந்து எப்படியெல்லாம் இந்த வாக்கு திருட்டை நடத்தியிருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் இங்கே எடுத்து பேசியிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இந்த புரிதல் ஏற்பட்டிருக்கிறது. இப்பொழுது அதை கையெழுத்து இயக்கம் இங்கே தொடங்கி வைக்க இருக்கிறோம். ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்கு, எல்லோருக்கும் சமமான வாக்கு என்பதை அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது. ஆனால் என்னுடைய வாக்கை இன்னொருவர் போடுவதற்கு எப்படி அனுமதிக்க முடியுதுதான் ஜனநாயகமா? எங்களுடைய வாக்குகளை திருடுவதற்கு இவர்கள் யார்? குறுக்கு வழியில ஆட்சிக்கு வர துடிப்பவர்கள் இந்த தவறை செய்கிறார்கள். கர்நாடகா மாநிலம் மகாதேவபுரத்தில் தெல்ல தெளிவாக 1,240,000 வாக்குகளை எப்படி திருடினார்கள் என்பதை பற்றி ஆய்வு செய்து அறிக்கையாக பத்திரிகையாளர் மத்தியிலே தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். ஆனால் தொடர்ந்து இந்த வாக்கு திருட்டை பற்றி வாய் திறக்காமல் மௌனமாக இருப்பதற்கு என்ன காரணம்? பிரதமர் அவர்கள் வாய் திறப்பாரா? என்ன நடந்தது என்று சொல்லுவாரா? வாக்கு திருட்டு நடந்ததா இல்லையா? இப்ப சில தினங்களுக்கு முன்பு கூட தமிழ்நாட்டில் இருக்கும் வாக்காளர்கள் பெயர்களை மாற்றுவதும் 14 நொடியில் 36 வாக்காளர்களை அழிப்பதும் இந்த பாஸ்வேர்டு தேர்தல் ஆணையத்திற்கு தான் இருக்கிறது. இதை தனியாரிடம் கொடுத்து இந்த வேலையை செய்வது யார்? வெடியற் காலையில புதுடெல்லியில உட்கார்ந்து கொண்டு இதையெல்லாம் அழித்திருக்கிறார்கள். ஆதாரத்தோடு தலைவர் ராகுல் காந்தி சொல்லுகிறார். ஏன் இந்த தேசத்துடைய பிரதமர் ஒரு மிகப்பெரிய ஊழல், ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு வேலை நடந்திருக்கிறது, ஏன் இன்னும் அதை பேசுவதற்கு மறுக்கிறார்? உங்கள் மூலமாக பத்திரிகை வாயிலமாக நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் பிரதமர் அவர்கள் வாய் திறக்க வேண்டும். பிரதமர் அவர்கள் இதற்கு என்ன காரணம் என்பதை சொல்ல வேண்டும். தேச மக்களிடம் உரையாற்ற வேண்டும். எதற்காக வாக்கு திருட்டு நடந்தது? இது என்ன கண்டுபிடித்திருக்கிறீர்கள்? இது உண்மையா என்பதை பற்றி நாட்டு மக்களுக்கு அவர் தெளிவுபடுத்தணும். இப்ப தமிழ்நாட்டில் 1 கோடி கையெழுத்து வாங்க போறோம். 1 கோடி நிச்சயமா வாங்குறோம். ஆனால் 2 கோடி லட்சியமா வச்சிருக்கோம். 1 கோடி நிச்சயம், 2 கோடி லட்சியம் என்ற அடிப்படையில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் எங்க மாவட்ட தலைவர்கள், மாநில பொறுப்பாளர்கள். ஆகவே இந்த சேலம் கிழக்கு மாவட்டத்தில் இன்று கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.